ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரிக்கெட் ஃபேமிலி. இன்று எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம்னு சொன்னால் தமீம் இக்பாலை பற்றி கேட்டு இருந்தாங்க. தமீம் இக்பாலுக்கு என்ன நடந்தது, தமீம் இக்பாலுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதே போல் பார்த்தா சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம்னா ஒவ்வொரு செய்திகள், பலவந்தமான செய்திகள் பார்த்தோம்னா வளம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா தமீம் இக்பாலுக்கு இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவருக்கு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களோட உள்ளூர் போட்டி, அதாவது இன்றைக்கு பார்த்தோம்னா டாக்கா பிரீமியர் டிவிஷன் தொடரில் பார்த்தோம்னா விளையாடி கொண்டிருந்த போது பார்த்தோம்னா மைதானத்துக்குள்ளே வச்சு அவர் பார்த்தோம்னா நெஞ்சு வலி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்தோடனே பார்த்தோம்னா அவரை உடனே பார்த்தோம்னா எங்கேண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு அந்த டைமில் பார்த்தோம்னா ஓவராக நெஞ்சு வலித்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு பார்க்கல. இப்போதைக்கு பார்த்தோம்னா அவருக்கு காலையில் இருந்து பின்னர் வரைக்கும் அவருக்காக ஓவராக ஏழாமல் இருந்திக்கான். இப்போ இரவு இந்த 8 மணிக்கு பிறகு கொஞ்சம் கதைக்கிறாராமாம். கொஞ்சம் அவருக்கு பொழுது நிலைமை கொஞ்சம் சரியாக வந்திருக்குன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பார்த்தோம்னா அவங்களுடைய நாட்டு சமூக வலைதளங்களில் உள்ள செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. மக்களே, தமீம் என்பவரை பார்த்து முடிச்சோன்னா உண்மையிலே ஒரு சிறப்பான பிளேயராக இருந்து கொஞ்ச நாள் விளையாடிட்டு இருந்தார். அவர் உண்மையிலேயே எப்படி சொல்கிற அந்த மெச்சை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிளேயர் நல்ல பிளேயர் இருக்கிற மாதிரி அந்த நாட்டில் அவர் நல்ல ஒரு பிளேயர். இப்போ பார்த்த மாதிரி சொன்னால் அவருக்கு நடந்த பிரச்சனையால் அவரை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். உண்மையிலேயே அவருக்கு நடந்தது இப்போ கொஞ்சம் லேசாக இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வரகளை நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கி அவர் மீண்டு வரணும்னு சொல்லி நம்ம இறைவனிடம் பிரார்த்திப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.